மனத்தின் சக்தி, ஒரு மாமுனியின் திருக்கண்கள். பழைய காலம். சிவனையே என்றும் வணங்கி தவம் செய்த ஒரே ஒரு மாமுனி இருந்தார். அவரை பற்றி எல்லோரும் ஒரு விசேஷமாகவே பேசுவார்கள். ஏனென்றால் அவர் தன்னுடைய தவ வழியாக சிவபெருமானிடமிருந்து மட்டுமல்ல, பிரம்மா, விஷ்ணு போன்ற தேவர்களிடமும் பல வரங்களை பெற்றிருந்தார். அந்த மாமுனி எங்கே சென்றாலும் தேவர்கள் கூட வணங்கி நின்று தலை குனிந்து மரியாதை செய்து விடுவார்கள். ஒரு நாள் அவர் மேலுலகத்துக்கு செல்ல அந்தரீக வழியிலேயே பயணித்துக் கொண்டிருந்தார். அப்போதான் வழியில் ஒரு ஆழமான கிணறு அவருக்கு பசும்பொன் போல தென்பட்டது. இவ்வளவு நாள் அவர் அந்த கிணற்றை பார்த்ததே இல்லை. குற்றத்துடன் ஆச்சரியத்தோடு அவர் கீழே எட்டி பார்த்தார். அதென்ன தெரியும்? அந்த கிணற்றுக்குள் மனிதர்களின் நகரம் போல ஒன்றை அவர் பார்த்தார். பொதுமக்கள் அவதியில், வறுமையில், துன்பத்தில் இருந்தனர். அவரது இதயம் கனிந்து போனது. அவர் தன்னுடைய மனத்தில் ஒரு விஷயம் மட்டும் நினைத்தார். இந்த இடம் இப்படித்தான் இருக்கணுமா? இது நரகம் மாதிரியே இருக்கு. இது சொர்க்கம் மாதிரி மாறிடணும். அவ்வளவுதான். சில வினாடிகளில் அந்த கிணற்றுக்குள் இருந்த நகரம் அழகான பூங்கா, சந்தோஷமான மக்களோடு வளமான சொர்க்க பூமி மாதிரி மாறிவிட்டது. அதை பார்த்த யாரும் வியக்காம இருக்க முடியவில்லை. ஆனால் இதை பார்த்த யமகர்மன் மிகுந்த குழப்பத்தில் பிச்சு கொண்டார். எப்படி இது சாத்தியமாகுது? அவர் உடனே சிவபெருமானிடம் வந்து புகார் சொன்னார். சிவபெருமான் மெதுவாக புன்னகை செய்தார். அந்த மாமுனி என் பக்தர் மட்டுமல்ல, பிரம்மா விஷ்ணுவிடமும் வரம் பெற்றவர். அவருடைய மனதில் என்ன நினைத்தாரோ அது உடனே நிஜமாகிவிடும். அவர் அந்த மக்களின் துன்பத்தை பார்த்ததும் இது சொர்க்கமாகணும் என்று மனதில் விரும்பினார். அதனால்தான் அந்த நரகம் சொர்க்கமானது. ஒரு தூய மனம் கொண்ட நபரின் நினைவே இந்த உலகத்தையே மாற்றும். மனதிலுள்ள சக்தி, புனித எண்ணங்களின் பலன், சிந்தனையின் சக்திதான் உண்மையான ஆவியின் வலிமை.